ஐ பெட் கண்டிப்பாக இது செஞ்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா சப்பாத்தி தேவைப்படும். கடாய் வெஜிடபிள் சப்ஜி எபிசோட் 8 ஆஃப் பர்ஃபெக்ட் வித் சப்பாத்தி சீரீஸில் இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வெஜிடபிள்ஸ் ஆஃப் யர் சாய்ஸ் நீங்கள் எடுத்து சாட்டே பண்ணிக்கலாம், ஆஃப் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஆனியன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா பொட்டேட்டோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஆஃப் குக் பண்ணி ஆயில் போட்டு சாட்டே பண்ணி எடுத்து அசைடாக வச்சுருக்கேன். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி ஜீரா, கறி லீவ்ஸ், காஞ்ச மிளகா, அது கூடவே வெங்காயமும் ஆட் பண்ணி ஸ்லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரையும் சாட்டே பண்ண பிறகு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரா ஸ்மெல் போகிற வரையும் குக் பண்ணியிருப்பேன். நான் டொமேட்டோலேயே உப்பு ஆட் பண்ணி அதை பியூரியாக ஆக்கி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன் திக்காகிற வரையும். இது கூடவே மஞ்சத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண பிறகு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி பச்சை ஸ்மெல் போகிற வரையும் குக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கடாய் மசாலா தேவைன்றதுனால கொரியாண்டர் சீட்ஸ், பெப்பர், சோம்பு, ஜீரா, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கோஸ் கிரைண்டாக அரைச்சி அது சைடாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த தொக்கு திக்கான பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்க ஒரு வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணி 6 to 8 மினிட்ஸ்க்கு குக் பண்ணிட்டிங்கன்னா அதோடைய மசாலா எல்லாம் கோட் ஆகி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஆனியன்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீஃபை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இந்த கடாய் மசாலாவை ஆட் பண்ணி ஓவர் குக் பண்ணக்கூடாது. 1 மினிட் மட்டும் குக் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சுட சுட ரோட்டி ரைஸோடு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குக் வித் லவ், சர்வ் வித் தட். தேங்க்யூ.